எல்லாம் வல்ல நம் சடாட்சர பெருமானுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே அகார உகார மகார தத்துவத்தை தழுவி நம் சடாட்சர சண்முகனுடைய திருவருள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களெல்லாம் அகன்று இன்பப் பெருவாழ்வு ஒவ்வொருவருக்கும் வளமோடும் நலமோடும் கிடைக்க வேண்டும். அதற்கு பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணையும் இணைந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்று நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் அன்பிக்கினிய ஐயா ரவி தமிழ்வாணன் அவர்கள் மணிமேகலை பிரசுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்தான் இதோ உங்களோடு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சுவாமிகள் சுவாமிகளுடைய அருளாசி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் நிறைய நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்க வாழ்த்து மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. சுவாமிகள் ஒரு புத்தக வேந்தராக மிகச்சிறப்பான ஒரு எழுத்தாளராக அவர் எழுதுகின்ற புத்தகங்கள் மக்களுக்கும் வாசகர்களுக்கும் எல்லோருக்கும் பயன்படுகின்ற பல்துறை நூல்களாக இருக்கின்றன, பெரும் வரவேற்பை பெறுகின்றன. அந்த வகையில் புத்தகங்களோடு நமது நேயர்களின் துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சியாக இது நடைபெறுகிறது. இந்த ராஜ் தொலைக்காட்சி நிகழ்வில் நானும் இணைவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். வணக்கம் ஐயா. அற்புதம் ஐயா. இன்னைக்கு அவசரமாக ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவசரமாக காஞ்சிபுரம் சென்று அவசரமாக கிருத்திகை பூஜை பண்ணணும் ஐயா. ஏன்னா அடியேன் தான் மந்திர பிரயோகம். அதனால் இன்று எவ்வளோ சீக்கிரம் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஓடணுமோ அது வச்சுருக்கேன் ஐயா. ஏன்னா ஒரு அற்புதமான தொடங்கணும் சாமி. அது ஐயா சுமார் 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஐயா. இறையருள் எப்படியோ அப்படி ஐயா. அதனால் இன்று கிருத்திகைக்கு அன்னைக்கு நம்ம பண்ண போகிற பூஜை காண கிடைக்காத ஒரு விஷயம். முயற்சி உடையவங்க வந்து, ஏன்னா நான் ஏற்கனவே போன வாரமும் சொல்லியிருக்கேன், முழு விளக்கமும் இணையத்தில் பார்த்தா தெரியும், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பங்கு கொண்டால் பலன் பெரியது அரிது, கிடைக்கரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம், பயனடைங்க. அதே போல் இன்னொரு நினைவூட்டல், வருகின்ற 19/8/2022 அன்று அற்புதத்தை அள்ளி வாரி தெளித்து அருளாக ஊற்றாக ஒவ்வொருவருடைய அற்புதத்தை கொடுக்க வல்ல, ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வல்ல அகண்ட பரிபூரண சச்சித்தானந்த சொரூபமாக வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அற்புத பாக்கலான பாம்பன் சுவாமிகள் இயற்றி அருளிய சண்முக கவசம் பெருந்திரள் அகண்ட பாராயணம். இது சாதாரணமாக மாதந்தோறும் நடந்து மக்களுடைய கூட்டம், பயனடைந்தோருடைய கூட்டம் எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. புதிதாக பார்க்கிறவர்களும் பலனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்கிறேன். அந்த வகையிலே 19/8/2025 செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம். அதனைத் தொடர்ந்து 22/8/2025 அன்று மிக 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 ஒரு அற்புதமான அமாவாசை வேள்வி. அது வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமையில் பொதுவாக இந்த மாதிரி பிருகிருதிகள், நாம் வெற்றிலை யாகம் என்பது இப்போ தான் நம்ம தொடங்கணும். நீங்கள் வந்து பாருங்களேன், வந்து அங்கே போய் விசாரிங்க. வெற்றிலை போட்டு வழிபட்டவங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்குது, பயன் கிடைக்குதுன்னு. அப்போ அந்த 22/8/2025 வெள்ளிக்கிழமை பகல் 3 மணிக்கு வெற்றிலை யாகம். அந்த வெற்றிலை யாகத்துடனே தொடர்ந்து பிருகிருதிகள் வேள்வி, மூலிகை சமஸ்தான, அது அந்த அந்த மூலிகை சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பிரயோகம் செய்யக்கூடிய வேள்வி. இந்த ரெண்டும் அமாவாசை என்று ஒரு அற்புதம். இதை பற்றி விளக்கம் நம்ம பேசுவோம். ஒரு பக்தர் ஐயா பேசிடுவோங்க. ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சாமிஜி வணக்கம் சாமிஜி, நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து பேசுகிறோம் சார். யாருக்காக கேட்க போகிறீங்கடா கண்ணா? துர்கா தேவி சார். எங்கள் வீட்டுக்காரக்கான்னு கேட்குறோம் சார். அவர் பேர் என்னடா கண்ணு? ரகுநாதன். வயசு கண்ணா? 56, 55 முடிஞ்சு 56. சொல்லுங்க கண்ணா. அவருக்கு இது வரைக்கும் முன்னேற்றம் இல்லைங்க சாமிஜி. வியாபாரத்துக்கு போனாரு சிலோனுக்கு. அது இந்த கொரோனா டைம்ல எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இந்த டேபிள் எடுத்து, கம்ப்யூட்டர் டேபிள் எடுத்து வேலை பார்த்தாரு. அதுவும் முன்னேற்றம் வரல சாமிஜி.
இப்ப வீடு கூட இல்லாம இடம் வாங்கி போட்டு கட்டவும் முடியல, தொழிலும் சரியா இல்ல, பசங்களை படிக்க வச்சு ரொம்ப சிரமத்துல இருக்கோம் சாமிஜி. என்ன தொழில் செய்துட்டு இருந்தாரு? வியாபாரம் பார்த்தாரு சாமிஜி, ஜவுளி வியாபாரம். ஜவுளி வியாபாரம். சரி சரிம்மா. அவருக்கு அக்கா தங்க இருக்காங்களா? அப்பா இருந்தாரு, தவறிட்டாரு சாமிஜி. அக்கா இருக்காங்க. அக்காதாம்மா. அந்த அக்கா எப்படி இருக்காங்க? அப்பா இல்லைங்க சாமிஜி, தவறிட்டாங்க சாமிஜி. இல்லடா கண்ணா, அக்கா அக்கா நல்லா வசதியா இருக்காங்க சாமிஜி. நல்ல வசதி. இவருக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகுமா? ஒத்து போகாது சாமிஜி. எங்க வீட்டையே அவங்கதான் சாமிஜி வாங்கியிருக்காங்க. அத்தை மாமா எல்லாம் இருந்தோம், ஒன்னாதான் இருந்தோம். காரணத்தோட தானே கேட்டேனே நானு. அந்த வீட்டையே எங்க அண்ணி தான் வாங்கியிருக்காங்க சாமிஜி. அதுதான்டா கண்ணா, கொஞ்சம் இது உங்க கணவர் வழியில ஆண்களுக்கே உள்ள இது பேரு சுருஹத்தி தோஷம்னு பேரு. சரிங்க சாமிஜி. ஒரு காலமும் எந்த வயசு வரைக்கும் முன்னேற்றம், உயர்வு, பண சேர்க்கை, நிம்மதி, சந்தோஷம் வரவே வராது. சரிங்க சாமிஜி. இது போக கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது 3 வருஷத்துக்கு முன்னாடியோ போலீஸ் பிரச்சனை ஏதாவது வந்ததாடா கண்ணா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு சாமிஜி. அதுதான் கேட்குறேன், என்னது? இந்த வீட்டு வாடகையில இருக்கணும் சாமிஜி. அவங்க ஏஸ்டாப்ல இருக்கிறவங்க சண்டை போட்டு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சாமிஜி. ஓஹோ. இப்போ இருக்கிற வீடு சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீட்டுல இருக்கோம் சாமிஜி, மாடியில இருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்ப இங்க வந்து 7 மாசம் சாமிஜி ஆச்சு சாமிஜி, 7 மாசம். சரிடா கண்ணா, கொஞ்சம் ஒரு முறை வந்து பார்த்துறது நல்லதுன்னு தோணுதா கண்ணு. ஏன்னா அவர் அழைச்சிட்டு வரணும். சரி சாமிஜி. இதுல 2 விஷயம் இருக்கு. துணி தொழில், அந்த ஜவுளி தொழில் அவருக்கு இல்ல, அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். இப்ப அந்த தொழில் பாக்கணும் சாமிஜி. இப்ப வந்து பழைய தொழிலே பாக்குறாரு சாமிஜி. இந்த வயர் கட்டில் போடுறாங்க பாருங்க சாமிஜி. என்னம்மா? வயர் கட்டல். ஆமாமா. இப்ப அந்த வேலை பழைய வேலையே பாக்குறாரு சாமிஜி. அதுல எப்படி இருக்கு? அது ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு சாமிஜி. ஆனா கால் வலின்னு சொல்றாரு. கால், இந்த இடது கால் முட்டி வலி. அதை நீங்க வந்து ஒரு முறை பார்த்து அலசிடுங்க. ஏன்னா இந்த சுருஹத்தி தோஷம் மட்டும் நம்ம ஏதோ ஒன்று சொன்னா கூட முழு பலனை தராது கண்ணா. இது உனக்கு எப்பாவது காலில் வந்து பிரச்சனையாச்சா? ஆமாங்க சாமிஜி, எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம. உடம்பு விட்டுருங்க, காலில் வந்து பிரச்சனையாச்சா? எனக்கு வந்து காலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமிஜி. இந்த எனக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட இருக்கிறனால எனக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாமிஜி. ஓ சரி, அதையும் பார்க்கணும். ஏன்னா இந்த சுருஹத்தி தோஷம் வந்ததுன்னா கணவன் மனைவியை நோய்வாய்ப்படவும் வச்சிரும் அது. அதனால இது கொஞ்சம் நம்ம கவனிச்சு சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம்டா கண்ணா. சரிங்க சாமி. நீங்க வந்து என்ன பாத்துருங்கம்மா. சரிங்க சாமிஜி. அன்னவர் மந்திரம் ஏதாவது சொன்னாலும் சொல்லிக்கிட்டு இருப்போம் சாமிஜி. நீங்க அந்த புக்கை வாங்கியிருக்கீங்களா? புக் இன்னும் வாங்கல சாமிஜி. அது வாங்கி பாருங்க, அது வாங்கி பாருங்க. நீங்க அதுலயும் தெரியும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ என்ன வந்து பாருங்கடா கண்ணா. சரிங்க சாமிஜி. நல்லதுமா. பசங்களுக்கு 2 பையன் 1 பொண்ணு 1. பசங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாமிஜி. பசங்களுக்கும் சுமாராத்தாமா இருக்கும். இந்த சுருஹத்தி தோஷம் வந்துட்டா அப்படியே குடும்பத்தோடயே பிடிச்சிரும் பாரு. குழந்தைக்கு, பெண்ணுக்கும் ஏதாவது நோய் இருந்துகிட்டே இருக்கும். பசங்களுக்கும் அது சரியா வராது. நினைவாற்றல் மறக்கிறது, எழுதும் போது கொஞ்சம் மார்க்க விடுறது, இப்படியெல்லாம் கூட சிக்கல் கொடுக்கும். சரிங்க சாமிஜி. நீங்க வந்து பாத்துருங்க கண்ணா. சரிங்க சாமிஜி. ஒரு மந்திரம் மட்டும் ஏதாவது சொல்றீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்போம் சாமிஜி. ஒன்றும் வேண்டாங்க அண்ணன், பார்த்துட்டு என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அப்ப நான் மந்திரம் எழுதி கொடுக்குறேன், என்ன மந்திரம் பண்ணா நல்லா இருக்குன்னு கொடுக்குறேன். சரிங்க சாமிஜி. சரிம்மா, நல்லதுமா நல்லதுமா. ஐயா தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. என் பேர் சோபனா. சோபனாம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் பட்டாபுரம்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. குறையில்லாம நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி சாமிஜி. எங்க வீட்டுல தான் பிரச்சனை கொஞ்சம் சாமிஜி. எங்க வீட்டுக்காருக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவங்க அக்காலாம் வந்து ஷேர் கேக்குறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. அதனால வந்து அவங்க வேற மாதிரி இதுல போயிட்டாங்க. செய்வனை வைக்கிறது அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னாலயும் எதுவும் சமாளிக்கவே முடியல. அதனால இப்ப நான் வேற வீட்டுல போய் இருக்கிறேன். இப்போ நான் வேற வீட்டுல ஒரு இடம் வாங்கிட்டு அந்த வீட்டுல தான் நான் இருக்கிறேன். எப்படி கண்ணா சொல்ற செய்வனை வைக்கிறாங்கன்னு? வீடு வந்து நம்ம டைல்ஸ் போடும்போது கிளீன் பண்ணாங்க. வீடு டைல்ஸ் பண்ணும்போது உடைச்சாங்க அந்த கல்லெல்லாம். உடைக்கும் போது அந்த இடத்துல வந்து இருந்ததை வந்து வேலை செய்யறவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு சாமி வந்துருச்சு. சரி. அவங்களுக்கு சாமி வந்து வந்து சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அங்க இருக்க அந்த சாமி வந்தவங்களே வந்து எடுத்தாங்களா? அவங்களே எடுத்துட்டாங்க. அவங்க தான் அங்க வீட்டுல வந்து வேலை பார்த்தவங்க, அவங்களே எடுத்துட்டாங்க.
ஓஹோ, எவ்வளோ செலவு பண்ணீங்க? இல்ல செலவெல்லாம் பண்ணல. வீட்ல வந்து வீட்டு வேலை பாக்குற வந்தவங்க, அவங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு வந்தவங்க, டைல்ஸ் உடைக்கிறதுக்காக. சரி சரி வீடு சரி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம், அப்ப வந்திருந்தாங்க அவங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆ என்ன நடக்குது, நீ எப்படி அவங்க செஞ்சாங்கன்னு அறுதிட்டு சொல்கிறீங்க, அதை வச்சு தான் சொல்கிறீங்க? அதாவது சாமி அவங்க வந்து முன்னாடில இருந்தே என்ன என்ன பார்த்தாவும் சரி, எங்க மாமனார் வந்து எங்க கிட்ட நல்லா பேசுவாரு. அதனால வந்து என்ன பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்காது. ம் அதனால எங்க மாமனார் வந்து தனியா எங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்ததுனால அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. ம் ம் இடம் வாங்கி வீடு கட்டி கொடுத்தாரு எங்களுக்கு. ம் அதனால ரொம்ப பிடிக்காம போயிடுச்சு அவங்களுக்கு. ம் இப்ப என்னடான்னா, நான் வித்துறேன், உங்களுக்கு காசும் கொடுத்துறேன் நானு, ம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இல்ல இடம் உயர உங்களுக்கு வந்து காசு அதிகமாகும், நீங்க வந்து எனக்கு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், நாங்க கேஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸும் போட்டாங்க. கேஸ் போட்டா அது எனக்கு சாதகமா தான் வந்தது. ஏன்னா வீடு எல்லாமே நாங்க தான் கட்டி எல்லாம் பண்ணோம். ம் இப்ப அந்த இடத்துல என்னால இருக்கவே முடியல சாமிஜி. இப்ப வேற வீட்டுல என்ன பண்ணுது அங்க இருந்தா, என்ன பண்ணுது? அங்க இருந்தா சுத்தம் பணமே தங்க மாட்டேங்குது. வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. பசங்களையும் பார்க்க முடியல, அடிக்கடிக்கு உடம்பு முடியாம போயிடுது. எங்க வீட்டுக்காருக்கும் கை உடைஞ்சிருச்சு. ம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்ப அவரு டிரைவர் வேலை தான் பாக்குறாங்க. ம் ம் ரொம்ப கஷ்டமா இருக்கறதுனால இப்ப நாங்க வேற வீட்டுல இருக்கிறோம் சாமிஜி. என்ன கேட்க வரடா கண்ணு இதனால? இப்போ ஒண்ணும் இல்ல சாமிஜி. இப்ப வந்து அந்த வீட்டை வந்து இப்ப வித்துட்டு நான் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கணும் எனக்கு. ம் மத்தபடி எதுவும் காசெல்லாம் நிறையவே வருது எனக்கு, ஆனா செலவாயிடுது, வீட்டுல தங்க மாட்டேங்குது. ஓகே ஓகே. இப்போ அவங்களும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தா நான் என்னன்னு சொல்றது உனக்கு? கண்டிப்பா சாமிஜி. நீ யோசிச்சு பாரு, நான் ஏதோ ஒன்று சொல்றேன்னு வச்சுக்க, நீ சூன்யம் வச்சிட்டேன்னு அவங்க போய் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். இல்ல அவங்க வந்து சாமி வந்து சொன்னதுனாலதான் நான் நம்பினேன், இல்லன்னா நம்பவே மாட்டேன் நானு. அதெல்லாம் நான் வரல, நீயா புரிஞ்சுக்கிட்ட, அது வேற விஷயம். ஆனா கண்ணா, இது ஈஸியா சரிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். நீ நேர்ல வந்து பாத்துறது தான் நல்லதுடா கண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா சாமி. இது பர்மனண்டா சரி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லாமலும் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சாமிஜி. சரியா? அப்புறம் பையன் வந்து 10th பாஸ் ஆயிட்டான் சாமிஜி. உங்களோட மந்திரம் டெய்லி கேட்டுட்டு போவான். டெய்லி கேட்டுட்டு போய் பாஸ் ஆயிட்டாரு அவரு. இப்போ வெரி குட். கூட்டிட்டு வாங்க, கோயிலுக்கு கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுட்டு. இப்ப இந்த புக்கு வாங்கலையாடா கண்ணு? நீ இந்த பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படுகின்ற பிரச்சனைன்னு அந்த புக்கு வாங்கலையா? இனிமேதான் வாங்கணும். அன்னைக்கு வரலாம். அதுல இருக்கிற ஒரு டாலர் இருக்கு பாரு கண்ணு, அது போடுறா கண்ணு, உனக்கு எல்லாமே சரியாயிடும். சரி சரி, ஓகே ஓகே சாமி. ஆனா இது ஏன் அப்போ அந்த மாதிரிலாம் ஏற்படுதுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஓகேவா? இது முன்னாடி உங்க மாமனார் வழியிலேயே பங்காளிகள் பிரச்சனை இருந்திருக்கு. அது வேற மாதிரி மண்ணால் ஏற்பட்ட சாபம் தான் அது. அதனால அது என்னன்னு பார்த்து நம்ம சரி பண்ணிடணும். அதனால நீ வந்து பாத்துருமா. கண்டிப்பா வரேன் சுவாமிஜி. நல்லது. வீட்டுல வந்து பணம் தங்கவே மாட்டேங்குது சுவாமிஜி. அதுக்காக எதனா கொஞ்சம் ஒண்ணும் இல்ல கண்ணு, இணையதளத்துல போனீங்கன்னா பணம் தங்குறதுக்கு ஒரு பகுதி கொடுத்துருக்கேன் பாருங்க, 8 வாசனை உள்ள பொருட்களை வைக்கணும்னு. வச்சிருக்கேன் சுவாமிஜி. நீங்க சொன்ன மாதிரி உங்க யூடியூப்ல பார்த்து தான் நான் வச்சதே. அது வச்சுமா உனக்கு இருக்கு? ரொம்ப, அதாவது இருக்கு, வருது. பணம் வரலன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா வருது. பணம் தங்க மாட்டேங்குது. தங்கனா அப்புறம் என்னமா மரியாதை? அதுக்கு செலவானா தானே மரியாதை. ஆமா ஆமா, கரெக்ட் தான் சுவாமி. நீயே சொல்ல, வச்சுக்கிட்டே இருந்து என்ன பண்ண போற? ஆமா, இல்ல அதுக்காக ஃபுல்லா தொடச்சிட்டு போற அளவுக்கு. இங்கதான் சந்தேகம் என்னன்னா, தென்மேற்குக்கும் தென்கிழக்குக்கும் நடுவுல அந்த வீட்டுல பாத்ரூம் டாய்லெட் இருக்கா? ஆமா சுவாமிஜி. அது ஒரு தப்பாச்சா? ஈசானிய பாகம் இருக்குல்ல, தலைவாசப்படி இருக்குல்ல, ஆமா ஆமா, அதுக்கு பக்கத்திலேயே பெரிய ஜன்னல் இருக்கா? ஆமா சுவாமிஜி. அது ஒரு தப்பாச்சா? படிக்கட்டு இருக்குல்ல, ஆமா, படிக்கட்டு வந்து எப்பயும் நம்ம கடிகார முள்ளு மாதிரி சுத்தணும்ல, ஆமா ஆமா, இது வந்து ஆப்போசிட்டுக்கா போகுது பாத்தியா? ஆமா ஆமா சுவாமிஜி. அது ஒரு தப்புமா. அதனால அந்த வீட்டை கொஞ்சம் யோசிப்போம், நீ வந்து பாத்துறா கண்ணு. கண்டிப்பா சுவாமிஜி, கண்டிப்பா வரேன். எங்க 2 பசங்களும் நல்லா படிப்பாங்களா சுவாமிஜி? சிறப்பா. அவங்க தானே படிக்கணும். அத சின்னவனுக்கு மட்டும் தான் அப்ப 10 வருஷம் கழிச்சு பிறந்தான். பெரியவனுக்கும் இவனுக்கும் 10 வருஷம் இடைவேளை. அதுல சின்னவன் வந்து ரொம்ப அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு சுவாமிஜி. வீடு அதை நாம அதையும் வரைஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். அப்பதான் நான் இப்ப வீட்டையே சொல்றேனே, பாத்துக்கலாம்டா கண்ணு. நீங்க ஒரு விஷயம் கவனிங்க. சுவாமிகள் வந்து உங்க வீட்டுக்கே நேர வந்து பார்த்த மாதிரி, தலைவாசல் பக்கத்துல ஜன்னல், இதுக்கு நடுவில் ஒரு பாத்ரூம், நேரம் வந்து பார்த்தாலே உங்களுக்கு சரியா புரியாது.
ஆமா சாமியில் இவ்வளவு தூரம் சொல்றாங்கிறதுனால நேரம் வந்து பார்த்து அதுக்கு தீர்வு கண்டிப்பா இப்பவே நான் அவரோட மந்திரம் சொல்லிதான் எனக்கு லைனே கிடைச்சது. சரி சரி. சிங் சிங் மந்திரம் சொன்னீங்களோ? ஆமா, சிங் சிங் சொல்லிதான் எனக்கு அந்த லைனே கிடைச்சது எனக்கு. சரி சரிம்மா, வாழ்த்துக்கள். நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு, நல்லா இருமா. ஹலோ ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சரிங்க, நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன், பிரதாப்ங்க. யார் காக்கா? பிரதாப்பா? ஆமாம் சார். என்ன வயசு கண்ணா? 32 சார். சொல்லுங்க பிரதாப். சார் வேலைக்கு போகலாம் சார், செட் ஆகும், எலக்ட்ரிஷன் வேலைக்கு போய் செட் ஆக மாட்டேங்குது. எலக்ட்ரிஷனா? ஆமாம். சரி. ப்ளஸ் 2 முடிச்சுக்கிறேன், ஆனால் போனால் டைம் முடிய மாட்டேது. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் கூட ஒரு நாள் செட் ஆக மாட்டேது வேலை. உனக்கு உண்மையிலேயே வேலை செய்யணுன்ற எண்ணம் இருக்கா? இருக்குது ஐயா. ஓகே. இல்லை தம்பி, நீ என்ன பண்ணுற தெரியுமா, ரெட்டை மனசாக இருக்க எப்பவுமே. எதையுமே ஒரு முடிவு எடுத்து செய்ய மாட்டேங்கிற, நம்பர் 1. அதே மாதிரி குழப்பிக்கிற, அப்பப்போ இதுவா அதுவான்னு குழப்பம் வந்துடுது உனக்கு. ஆமாங்க. கரெக்டா? கரெக்ட் சாமி. இது 2 தான். பூர நட்சத்திரம் வருது. என்னம்மா? தனுசு ராசி பூர நட்சத்திரம் வருது. நான் கேட்டேனா? இதே குழப்பி விடுற பார். அதான் சொன்னேன், இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எங்கே இந்த வேலை வரும்? நீ வேலை செய்யிட்டு வரும்போது சண்டையில் தான் முடியும். ஆமாங்க. கரெக்டா? கரெக்ட் சாமி. ஓகே. நீ என்ன பண்ணு, ஒரு யானை முடி மோதிரம் வாங்கிக்க. அதை புதன்கிழமை பாலில் ஊற வச்சுடு. வியாழக்கிழமை காலில் சுத்தப்படுத்திட்டு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே முருகன் கோயிலுக்கு போ. அதை வந்து வச்சு அர்ச்சனை பண்ணி பாதத்தில் வச்சு அங்கேயே ஆள்காட்டி விரலில் போடு முதல்ல. அப்போது டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணு, காயத்ரி மந்திரம் சொல்லி பண்ணணும். இது 2ம் இப்போ தற்காலிகமாக செய்துட்டு 3 அமாவாசை 3 அகண்ட பாராயணம் நம்ம ஆசிரமத்தில் வெற்றிலையாக நடக்குது. அமாவாசை வரக்கூடிய 22ஆம் தேதி கூட நடக்க போகுது. 3 அமாவாசை அதில் உன் கையால் வெத்தலையில் மந்திரம் எழுதி போட்டுட்டு போ. முருகனுக்கு 3 செவ்வாய்க்கிழமை நம்ம ஆசிரமத்தில் வந்து 9 தீபம் சிவப்பு நிற திரியில் போடணும். கரெக்டாக இதை நீ ஃபாலோ பண்ணு தம்பி, தலைக்கிழமை மாறும்பா. சரியா? சரி, உடம்பு தான் கொஞ்சம் அடிக்கடி இதாக. ஆய், ஒன்று முடிச்சுட்டியா? அதுக்குள்ளே புக் வாங்கிட்டியா? புக் வாங்கிட்டு சாமி, இப்போ பக்கத்துல அந்த புக் வாங்கி படிச்சுக்கிறேன் சார். அதில் என்ன சொல்லுது? அது பார்க்கல. பார்த்து சாமி, வாங்கி வச்சுங்க சாமி. அது வந்து நான் வந்து இது போய் பண்ண சொல்லு சாமி. என்னப்பா? ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் நான். அட்டை இது பண்ண மந்திரம் வருது சாமி அதில். இல்லை, மந்திரம் கரெக்டுப்பா. என்ன காரணம் சொல்லுச்சு? மீன்ஸ் இது நீ ஃபாலோ பண்ணலன்னு வருது சாமி. சரியா? நீ ஃபாலோ பண்ணலன்னு வருது. ஆமாம் சாமி. இப்போ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிவிட, அப்போ சரியாக போயிடும். சரிங்க சாமி. நல்லது நல்லது. அது. ஹலோ ஹலோ. சாமிஜி. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பட்டாபுரம்ல இருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்க போகிறீங்க? எங்க வீட்டுக்காரருக்கு தான் சாமிஜி. அவருக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்குது. அவரோட பேர் என்ன, வயது என்ன? அவருக்கு பேர் நந்தகோபால், வயசு 58. 58. என்ன கேஸ் ட்ரபிள்? டாக்டரை போய் பார்த்தீங்களா? பார்த்துட்டோம் சாமிஜி. உள்ள டியூப் போட்டு பார்க்கணும்னு சொல்றாங்க. பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே இல்லை. ஏன் பார்த்துருங்கம்மா, மருத்துவர் சொன்னாங்கன்னா வேற ஏதாவது சின்னதாக இருக்கும் போதே பார்த்துருங்க, பெருசாகிட போகுது. ஏற்கனவே கிட்னில ப்ராப்ளம் இருந்து ஆபரேஷன் பண்ணிருக்கு சாமிஜி அவருக்கு. சரி சரிம்மா. அதனால வருதா என்னன்னு தெரியல. முடியல, கொஞ்சம் சாப்பிட்டால கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஏப்பம் வந்துகிட்டே இருக்குது அவருக்கு. அம்மா, அது நீங்கள் பார்த்துறது தான் நல்லது. நீங்கள் சும்மா இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு ஏதாவது காலத்தை கடத்தாதீங்க. ஏப்பம் வருதுன்னா, சாப்பிட்டா ஏப்பம் வருதுன்னா அதை பார்த்துடணும். அது குடல் சார்ந்த பிரச்சனை. அது அதை விளையாட்டை விடக்கூடாது. அது வந்து மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கடைபிடிங்க, அதான் கரெக்டான வழி. சரி சாமிஜி. சொல்லுங்க. வேலையே இல்லை சாமிஜி அவருக்கு. முதல்ல உடம்பு இருந்தால் பாவம், அவர் என்ன பண்ணுவார், வேலைக்கு போகும்போது அவருக்கு கேஸ் தொல்லை பிரச்சனையாக இருக்கும், சரியாக செய்ய முடியாது இல்லை? ஆமாம் சாமிஜி. அது ஒரு பிரச்சனை இருக்கு. காசே தங்க மாட்டேங்குது. ஒரு பைசா வந்தால் இன்னும் 2 டபுள் மடங்கு செலவாகுது. அப்போ நீங்க வாடகை வீடா? இல்ல சாமிஜி, நீங்க சொல்லிதான் பாதி கொஞ்சம் மந்திரம்லாம் சொல்லி பாதி இடம் வித்துட்டேன். அதை வித்துட்டு திருப்பி இந்த பாதி இடத்துல தான் கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணி இருக்கிறேன். நீங்க ஏற்கனவே பேசிருக்கேன் நான் உங்கள்கிட்ட. சரி. அங்கேயும் வந்திருக்கேன், நிறைய தடவை வருவேன் நான். அதை சொன்னீங்களா பாருங்க, எத்தொன்னு இடத்த வித்தீங்களே, அது எவ்வளவு நாள் விற்காம இருந்தது?
சொல்லிட்டேன், அதனாலதான் நான் சொல்லாம இருந்தேன், இப்ப சொல்றேன். சரி சரி சரிம்மா. சரி, ஒன்றும் இல்லைம்மா, ஒரு முறை அவரை அழைச்சிட்டு வாங்கம்மா. சரிங்க சாமி. நேரில் பார்த்துட்டா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேம்மா. சரிங்க சாமி. நல்லதும்மா. ஆண்டபாராயணத்து வரும்போது வரவா? எப்போ வேணாலும் வாங்க. அகண்டபாராயணம் இல்லை, தனியாக போன அப்போல என்னால் பேச முடியாது இல்லையா? ஆமா, பேச முடியாது. அதனால நீங்கள் தனியாக வாங்க. அதை நீங்கள் கீழே வர நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க. சரிங்க சாமி. நல்லதும்மா நல்லதும்மா. ஐயா, ஒரு சிறிய இடைவேளையை. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில், எத்தனையோ விதத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில், நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள். மீண்டும் நம்ம ஆத்மசங்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வருகின்ற 19/8/2025 அன்று அகண்ட பாராயணம். பல பேர் பயனடைந்து முருகனுடைய அருளை நேரடியாக பாம்பன் சுவாமிகள் வாயிலாகவும் அடியேனுடைய அற்புதமான பாலமாக இருந்து சேர்த்து வைக்கின்ற வகையிலும் பலனும் பயனும் தரவல்ல ஒரு அற்புதமான விஷயம் இந்த அகண்ட பாராயணம். கிட்டத்தட்ட ஒரு புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், 19/8/2025 அன்று காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 3-4 மணி வரைக்கும் நடக்கும். வந்து பயனடைங்க, அங்கு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதைத் தொடர்ந்து 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை பகல் 3 மணிக்கு இந்த அற்புதமான வெற்றிலை யாகம் பிரகிருதிகள் வேள்வி, அதுக்கும் வந்து பங்கு பெற்று நல்லா இருக்கணும், குறைகள் எல்லாம் தீரணும். அதான் அதோட முழு தத்துவம். ஒரு பக்தர் ஐயா பார்த்துருவோம். ஹலோ ஹலோ, தெய்வம் தெய்வம் அப்பா பாம்பனையா, பாம்பன் சுவாமிகளே, சஞ்சீவி ராஜா சுவாமிகளே, சடாச்சர் சண்முனந்தா சாமியே, அனுக்கிரக வாரையே, அஷ்டாங்க பகிரவரே, யோக விநாயகரே. யாரா கண்ணா? ஹலோ, யாரு கண்ணா நீ? ஐயா நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க ஐயா, நான் முறுக்காரம்மாங்க ஐயா.
முறுக்குக்காரம்மாவா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. அடையன் செல்லம் சொல்லுமா. ஐயா என்னை எல்லாம் பையன் பிடிங்கிட்டு விட்டு போயிட்டாங்க ஐயா. நான் தான் இருக்கேன், அவன் போனா போட்டு விடுமா. ஐயா என் தெய்வமே, என்னை அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறான் ஐயா. 10-15 வருஷம் இந்த பையன் கூப்பிட்டு கல்யாணம் ஆனது கூப்பிடுறதுங்க ஐயா. என்னை எல்லாமே பிடிங்கிட்டான் சாமிஜி, எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டான் சாமி. அம்மா அம்மா சொல்லுங்க ஐயா. நான் இருக்கேன் வாம்மா. ஐயா பொண்டாட்டி வேற கூட்டிட்டு ஓடிட்டு பிடிக்கும் போதெல்லாம் போயிட்டு போய் என்னோட சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டா. நீ இதை கேக்குறியா? நான் சொல்றதை கேக்குறியா? போனது போகட்டும். சரிங்க ஐயா. சரி சாமி. நீ வந்து எவ்வளவு பெரிய யோகம்னு தெரியாத ஒரு அற்புதமான அம்மா. சரிங்க ஐயா. நேரம் நம்ம ஆசிரமம் வந்துருமா நீங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. ஆமாங்க ஐயா. உனக்கு எப்ப பிரியமா இருக்குதோ அம்மா முறுக்கு சுட்டு கொடுங்க, நான் சாப்பிடுறேன். சரிங்க சாமி, சந்தோஷம் சாமி. வருவோம் சாமி. வருவாளா வரமாட்டாளாங்க சாமி? சொல்லுங்க சாமி. வரவே வேண்டாங்கிறேனா. இப்பேற்பட்ட பிள்ளைங்க வந்தாலும் சொத்தை பிடுங்கணும், நாளைக்கு சேலையும் பிடிக்குவான். வேண்டாம். சரிங்க சாமி. எதுக்கு இல்லாததை இழுத்து பெத்த வயிறு பிடிக்குது, பிறந்த பிள்ளை உதைக்குது. இதான் உலக தத்துவம். இத புரியாம தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா கடமையை செஞ்சீங்க, அவங்க கடமையை தவறிட்டாங்க. நீ கலங்க கூடாது. என் பிள்ளைகள் கலங்கலாமா? சரி, நானும் 6 வருஷமா வரேங்க சாமி. 5 வருஷமா போன் பண்றேன், எடுக்கலைங்க சாமி. இன்னைக்குதான் சாமி கிடைச்சிச்சு. இன்னைக்குதான் உண்மை தெரியணும் இருக்குது. கவலையை விடுங்க. விரண்டனது போனது போனதாக இருக்கட்டும். சரி சாமி. பெத்த வயிறு கஷ்டப்படதான் செய்யும். அது இருந்து கஷ்டப்படுறதை விட போய் கஷ்டப்படுறது கம்மி. அதனால நம்ம அதை பத்தி விட்டுருவோம். நீங்க எப்போனாலும் வாங்க, நான் பாத்துக்கிறேன். நன்றி சாமி. கோலான கூட நன்றி சாமி. நல்லது நன்றிங்க சாமி. நன்றி சாமி. நல்லதும்மா நல்லதும்மா. ஹலோ ஐயா, ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா ஐயா? முறுக்காரம்மான்னு சொல்லி தனியே ஒரு அடையாளத்தோட பேசுறாங்க பாருங்க. இல்லையா, அவங்க ரொம்ப பக்தி தோணுவங்க ஐயா. எத்தனை இந்த பெத்த உள்ளம் அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருந்த அப்பா, என்னப்பா இது, அவங்க எவ்வளோ சாப்பிட்ருவாங்க, எத்தனை கிலோ அரிசி சாப்பிடுவாங்க, அந்த சோறை கூட போடாமல் விட்டுட்டு போகிறாங்கன்னா என்னையா உலகம் இது ஐயா. ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். நம்ம காலத்துலலாம் இப்படி இல்லை ஐயா. இந்த காலத்தில் இன்னும் அதிகரிக்குது. ஆனால் நல்ல பிள்ளைங்களும் இருக்காங்க, கட்டி காக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க, தெய்வமாக நினைக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் இல்லை. அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்டா கண்ணா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சிவகாசிலேருந்து பேசுகிறேன் சாமி. யாருக்காக கேட்க போகிறீங்க? எங்கள் வீட்டுக்காருக்காகவும் குடும்பத்துக்காகவும் கேட்க போகிறேன் சாமி. அவர் பேர் என்னடா கண்ணா? தங்க கருப்பசாமி சார். என்னம்மா? தங்க கருப்பசாமி. தங்க காசா? தங்க கருப்பசாமி. சரியா சொல்லு, எனக்கு தெளிவாக கேட்கல. தங்க கருப்பசாமி. தங்க கருப்புவா? தங்க கருப்புசாமி. தங்க கருப்புசாமி. ஆமா சாமி. என்ன வயசாச்சுடா கண்ணா? 31 வயசு ஆகுது சாமி. சொல்லுடா கண்ணா. இப்ப வீட்டுல ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் வீட்டுல தங்க மாட்டேங்க. ஆஸ்பத்திரி செலவு அடிக்கடி வந்துட்டே இருக்கு சாமி. யாருக்கு, உனக்கா அவருக்கா? அவருக்கு, குழந்தைங்களுக்கு. இப்ப நாங்க இருக்கிற வீட்டுல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கலாமா? மாறித்தான் இருக்கணும். நான் விக்ரமைய வாங்கி மாட்டிருக்கேன் சாமி. வாங்கி மாட்டி 3 வாரம் ஆகுது. இந்த 3 வாரத்துல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா? பரவாயில்ல சாமி, ரொம்பவே வித்தியாசம் தெரியுது. என்ன வித்தியாசம் சொல்லு, எனக்கு தெரியல. அதனால கொஞ்சம் எப்படி சொல்றது, எங்க வீட்டுக்காரருக்கும் எனக்கு கொஞ்சம் சண்டை இல்லாம இருக்கு சாமி. வெரி குட். அப்புறம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சாமி. இந்த 3 வாரத்துல கொஞ்சம் பணம் வந்துச்சா? வருது ஆனா வர்றது தெரியாம போயிடுது. நான் கேக்குறது கொஞ்சம் வந்துச்சா? ஆமா சாமி. அதான் விக்ரமாயா. என்னதான் அதை வச்சு கும்பிட்டாலும் அது என்ன சொல்லுதுன்னா, வீடு சரியில்லை, கொஞ்சம் மாத்திக்கோன்னு சொல்லுது. இதாண்டா கண்ணு. நம்பர் 1. நம்பர் 2, உங்க வீட்டுக்காருக்கு யாருமே ஆதரவு இல்லை. அவங்க சொந்தக்காரெல்லாம் கைட்டி விட்டுட்டாங்க. அவரு அவங்க 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 அப்பா வழியிலையும் சரி, சகோதரி வழியிலையும் கைட்டி விட்டுட்டாங்க. இவர் வெறுத்து போய் மன குமுறல்ல இருக்காரு. இதனால குழப்பம் ஏற்பட்டு அவரால் ஒன்றும் செய்ய முடியாம வெறுத்து பேசுறாரு. இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சு இனிமே நான் என்ன பண்ணுவேங்கிற பயத்துல வந்து நின்னுட்டாரு.
ஆமா சாமி. இந்த 4 நாளா நடக்கிற போராட்டம் 2 பேரும் பேசி ஏதாவது பண்ணிக்கலாமாங்கிற அளவுக்கு போறீங்க. ஆமா சாமி. இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. சரிங்க சாமி. சரியா போயிடும். சரிங்க சாமி. வீட்டை மாத்திர சரிங்க சாமி. வர கிருத்திகைக்கு வர சரிங்க சாமி. அவரையும் அழைச்சிட்டு வர. சரிங்க சாமி. புரியுதா? சரிங்க சாமி. அங்க முருகனை வந்து வழிபடு. சரிங்க சாமி. அதுவே போதும். அப்போ அங்கே வந்து இந்த மாதிரி கஷ்டம் இருந்தது நான் டிவியில் பேசணும்னு சொன்னீங்கன்னா சரிங்க சாமி. உனக்கு அதுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. சரிங்க சாமி. டெய்லி முருகன் கோயிலுக்கு போயிட்டு அவர் உங்கள் வீட்டுக்கார ஓம் சரவண பபாய ஹிரீம்னு சொல்லிட்டு சரிங்க சாமி. சிவப்பு நிற அலரிப்பூ அல்லது செம்பருத்தி பூ ஒரு பிடி பாதத்தில் வச்சுட்டு டெய்லி போ சொல்லு. சரிங்க சாமி. நிறைய மாற்றம் வந்துடும்டா கண்ணு. சரிங்க சாமி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத சீக்கிரம் நல்ல நிறையான செல்வம் பெற்று தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருக்கண்ணா. நல்லா இருக்கேன் சாமி. நல்லா நானும் நல்லா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் சாமி. இப்போ தானே சொன்னேன் நல்லா இருக்கட்டும்டா கண்ணு எல்லாரும். சரிங்க சாமி. இன்னொரு விஷயம் என்னடா, நான் தாலி போடல சாமி மஞ்சள் கயிறுல. ம் அது எப்படி நாங்களா எடுத்து போட்டுக்கலாமா சாமி? மஞ்சள் போட்டுட்ருக்கியா? வெறும் கயிறு மட்டும் போட்டிருக்கேன் சாமி. மஞ்சள் அந்த விரலி மஞ்சள் எடுத்து போடலையா? இல்ல சாமி. அது மட்டும் கட்டிக்க போதும். சரிங்க சாமி. அந்த மாதிரி வெறும் கயிறு இருக்கக்கூடாது. சரிங்க சாமி. விரலி மஞ்சள் கட்டிக்கோ. சரிங்க சாமி. தாலி சீக்கிரம் வந்துடும். சரிங்க சாமி. சரிடா கண்ணு. ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? குருவே சரணம், குரு திருவடியே சரணம். நல்லா இருமா, எங்கேருந்து பேசுறீங்க? திருநெல்வேலி மாவட்டம் கிருஷ்ணாபுரத்துல இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் சாமிஜி. ஜெயலட்சுமிமா யாருக்காக கேட்க போறீங்க? நன்றி சாமிஜி. ஃபர்ஸ்ட் சொல்லிடுறா கண்ணா. குழந்தை சௌமா பிறந்துச்சு சாமிஜி. வெரி குட். மகளுக்கு கேட்டிருந்தேன் சாமிஜி. சரி. 2 தடவை இதாயிட்டு உங்ககிட்ட கேட்ட பிறகுதான் வேக்குழலி வேட்கை அடிவயத்துல கை வச்சு சொல்ல சொன்னீங்க. ஆஹா. சிங் வந்துடும் சொல்லி சமைச்சு கொடுத்தேன். சிங் டாலர் போட்டிருந்தோம். அப்புறம் நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்க, சோமா பிறக்கும் தாய் செய்யும் நல்லா இருப்பாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமா. ஆமா, அதே மாதிரி சோமா பிறந்து தாய் செய்யும். கண்ணு அதுக்காக தானடா கண்ணு அந்த சிங் டாலரு. அதை நான் எவ்வளோ எடுத்துன்னு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ அவ்வளோவும் சொல்லி சொல்லி சேர்த்து எவ்வளோ பேர் உன்ன மாதிரி பயனடைகிறாங்கடா கண்ணா. அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அது அதுலயும் முக்கியமாமா 2 அபாஷனுக்கு பிறகு இதுக்கு பிறகு ஒரு சுகப்பிரசவமா பிறந்திருக்குங்கிறது ரொம்ப நல்ல செய்திமா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள் சுவாமிகள் சார்பில் தெரிவிக்கிறோம். சொல்லுடா கண்ணா. சாமிஜி ஆம்பளை பையன் சாமிஜி, தேய்பிரை சஷ்டி இன்னைக்கு வியாழக்கிழமை. அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியில பிறந்திருக்கான் சாமிஜி. சூப்பர்மா, சொல்லுமா. அது உங்களுக்கு கால் கிடைக்காதனால பாலசரவணன் பேர் வச்சிருக்கோம். என்ன சரவணன்? பாலசரவணன். பாலசரவணனா? ஆமா சாமிஜி. சரி சரி, கொஞ்சம் மாத்தணும், மாத்திக்கலாம். சரி சாமிஜி, உங்களை நேர்ல வந்து பார்க்கணும் சாமிஜி. மாத்திக்கலாம்டா கண்ணு, வந்து பார்த்து மாத்தனா இன்னும் நல்லது. ஏன்னா நானி நூனே எழுத்து வரணும், பா வரக்கூடாது, சளி தொல்லை இருந்துகிட்டே இருக்கும். அதனால அது வந்து பார்த்து மாத்திக்கடா கண்ணா. வாரேன் சாமிஜி, உங்களை பார்க்க வரணும். வாமா 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 வாமா. நீங்களே ஒரு நாள் சொன்னீங்கன்னா அந்த நாளைக்கு கூட வாரேன் சாமிஜி. இப்ப கூப்பிட்டுட்டேனே வா. நல்லதுடா கண்ணு. சாமிஜி அப்புறம் நான் எனக்கு கேட்டிருந்தேன் சாமிஜி, தலை சுத்து அடிக்கடி வருது, என்னமா பிரஷர் சுகர் எல்லாம் டெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க சொன்னீங்க சாமிஜி உனக்கு காதுல அல்லது பல்லுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சாமிஜி. நான் காது டாக்டர் கிட்ட போனேன், சரியாயிடுச்சு சாமிஜி. ரொம்ப ரொம்ப நன்றி சாமிஜி. நிச்சயமா நிச்சயமா. அது தெரியலன்னா எப்படிடா கண்ணு நிகழ்ச்சி பண்ண முடியும்? ஆமா சாமிஜி. நல்லதுடா கண்ணு, நல்லது. ரொம்ப ரொம்ப நன்றி சாமிஜி. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. நல்லா தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருடா கண்ணு. சரி சாமிஜி. நல்லதுடா கண்ணு. நன்றி சாமி. ஓகே ஓகே. ஐயா கேள்வி ஐயா. நான் அவசியம் கேட்கணும் சாமி. ரொம்ப நாளாக கேட்க நினச்ச கேள்வி சாமி இது. மாயை மாயை என்று சொல்வதில் அர்த்தம் என்ன? இதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு மட்டுமல்ல பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கக்கூடும் என்பதால் தங்களின் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். மாயை
ஐயா, எத்தனையோ கேள்வி கேட்டிருக்கீங்க. அதில் நான் சட்டுன்னு முடிச்சிருக்கேன், வாரக்கணக்கிலையும் எழுத்திருக்கிறேன். ஆனால் அது அந்த சூழ்நிலை எழுத்திருக்கேன்னா அந்த சூழ்நிலை விரிவான பதில் அதுதான். ஐயா, இந்த மாயை இன்று வரை கடலாழத்தை கணிக்க முடியாத மாதிரியான விஷயம் ஐயா. மாயை என்னங்கிறத விளக்கம் சொன்னால் ஏற்பவர் சிலர் இருப்பாங்க, ஏற்காதவர் பலர் இருப்பாங்க, ஒற்றுக்கொள்ளக்கூடியவங்க இருப்பாங்க, ஒற்றுக்க முடியாதவங்களும் இருப்பாங்க. மாயினுடைய தத்துவத்தை முதல்ல ஒரே ஒரு சின்ன சின்ன பொறித்தட்டலை சொல்லிட்டு மாயை பற்றி விளக்குவோம் ஐயா. சரி. துன்பத்தை நீக்க வேண்டும், இன்பத்தை ஆக்க வேண்டும். துன்பத்தை நீக்க வேண்டும், இன்பத்தை ஆக்க வேண்டும். இதுக்கு இடையில் இருக்கிறது தான் ஐயா மாயை. வித்தியாசமான கண்ணோட்டமா இருக்கு சாமி. உண்மையான கண்ணோட்டமே அதுதான் ஐயா மாயை பற்றி. அதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் ஐயா. பேசுறோம். ஹலோ 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 அப்பா, சொல்லுமா. தீவிர பக்தர் அப்பா. மகளே சொல்லுமா. அப்பா, ஒரு விஷயம் கேட்டிருந்தேன், அது சக்சஸ் ஆச்சு எனக்கு. ஆ இந்த 8 பொருள் வச்சு பூஜை பண்ண சார், ரொம்ப ஆ ரொம்ப சக்சஸ் ஆச்சு அப்பா. அடாடாடா. ஆ என்ன என்ன அனுபவம், என்ன சக்சஸ் ஆச்சு சொல்லேன்டா கண்ணா. 8 பொருள் வாங்கி பூஜை பண்ண சொல்லி ஆமா, வாசனை பொருள் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமா ஆமா, அத வச்சு நான் பூஜை பண்ணேன், நல்லா சக்சஸ் ஆச்சு ஐயா. அதனால தான் ஆமா, இந்த 8 பொருளை வந்து வருது சார். அம்மா அது விடுமா, அந்த 8 ஒன்னும் புரியல அப்பா. இருட்டம்மா. இதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ யோசிச்சு இந்த 8 பொருளையே பொடியாக்கி தினமும் வீட்டுல தூபமா எறிட்டோன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஆமா ஆமா, அதை வாங்கி ஏத்தினா போதும், அதுக்கான பலனை கொடுத்துரும். சரிங்க அப்பா. சொல்லுடா கண்ணா. பொண்ணு கொசம் கேட்டிருக்காப்பா. என்ன கண்ணா? பொண்ணுக்கு சொல்லுமா. பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேர் பவித்ராப்பா. பவித்ரா வயசு என்ன? 25 ஆக போகுது. சொல்லுங்கம்மா. அவங்க ஒரு லவ் பண்றாங்க. அவங்க வந்து தேவர் ஐயா, நாங்க வேற ஐயா. சரி சரி, எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அந்த சைடு. சரி. ஆனா அம்மா மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி சரி, கொஞ்சம் வழி சொல்லுங்க அப்பா. அம்மா பார்த்துட்டு இருந்தா? இல்ல, பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க வேலையே. அப்படியெல்லாம் சொல்லாதடா கண்ணா. நம்ம நேரம் கெட்டு போச்சுன்னா ரிமோட்டு கிடைச்சிரும், வேற ஏதாவது அமுக்கும் போது நம்ம ப்ரோக்ராம் வந்துடும். இதெல்லாம் நான் வழி சொல்லுங்கப்பா. நீ ஒன்றும் இல்லை, நேரம் வந்து என்னை பார்த்துரு. வர முடியலப்பா, நான் எல்லாத்துக்கும் வரணும்னு ஆசை, ஆனா வர முடியல. எனக்கு கூட தான் சொல்லணும்னு ஆசை. இருமா கண்ணா, அதை பத்தி அதை உங்களுக்கு இப்பயே லைவ்ல சொல்லணும்னு ஆசை. ஆனா மனசு விட மாட்டேங்குது, சரியில்லைன்னு சொல்லுது. நான் என்ன பண்றது? அப்படிங்களாப்பா? அதான் உனக்கு அதேதான் எனக்கும். சரி, அந்த புக்கும் வாங்கி வச்சேன்பா. பாத்தியா? பாத்தேன்ப்பா. சக்சஸ் ஆகும், ஆனா லேட் ஆகும், பிரச்சனையோட தான் முடியும் அது அப்படின்னு வந்து. அதான் ஆரம்பிச்சிருச்ச பிரச்சனை. மந்திரம் யார படிக்க சொல்லுச்சு, உங்களையா பொண்ணையா? என்ன, நான் தான் படிச்சேன். அதுல பிரயோஜனம் இல்லம்மா, அவளை படிக்க வைமா. அப்படிங்களா? முயற்சி பண்ணுவோம். சரிப்பா, கொஞ்சம் வழி சொல்லுங்கப்பா. அது கொஞ்சம் நீ வந்து கேட்டுக்கடா கண்ணா. நான் அதை சொல்றது லைவ்ல தர்மம் இல்லடா கண்ணா. இதே மாதிரி பார்த்தவங்க எல்லாரும் அதை பயன்படுத்திட்டாங்கன்னா தப்பா போயிடும்டா கண்ணா. வந்து பாடுறா கண்ணா, அதை நான் பண்ணி தரேன், வந்து பாடுறா கண்ணா. சரிங்கப்பா. நல்லது. 2 பேரையும் அனுப்பி வைக்கிட்டமாப்பா? தாராளமா என்னால வர முடியாதுப்பா. தாராளமா அனுப்பிச்சேம்மா. அப்படிங்களாப்பா? என்னைக்கு அனுப்பணும்ப்பா? அது கீழே நம்பர் இருக்கும் பாருமா, அதுல தொடர்பு கொண்டு கேளுங்கம்மா. சரிங்கப்பா. நல்லதுமா நல்லதுமா. ஐயா, மீண்டும் ஒரு சிறு இடைவேளை. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள்.
இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்மசங்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நரக தண்டனை யாருக்கு, அதற்கும் தீர்வு இருக்குது. இந்த புத்தகத்தை ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஐயா. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஐயா ஆழ்ந்து படித்தவங்கள்லாம் சொல்கிறது, சாமி என்ன சாமி இதை ஒரு சினிமா எடுங்க சாமி. ஆழ்ந்து படிக்கிறவங்க, மேலெழுந்த படித்தவங்க நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கே பயமாக இருக்குது. அதை மட்டும் ஆமாம் ஐயா, அதை மட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ போய் நான்வெஜ் தாக்கி இருக்கு பாருங்க. அதில் அந்த கருட புராணமும் கட உபனிஷத்தில் இருக்கக்கூடியதை தான் வரையடித்து கொடுத்தமே தவிர பயமுறுத்தணுங்கிற நோக்கம் இல்லை. ஆனால் அதுலேயும் தீர்வு இருக்குது, நீ அதை திருத்திக்கிட்டால் தீர்வு இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் கொடுத்துருக்கோம். இதை ஏன் வித்தியாசமாக சொல்கிறேன்னா, எல்லாரும் சொல்கிறது அந்த ஒரு சப்ஜெக்டை, அதுக்காக சொல்கிறேன் ஐயா. அதை விட நிறைய சப்ஜெக்டுகள் இருக்குது அதில். அதை சொன்னவங்க என்னென்னா உழுது சினிமா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பகிர்ந்துக்கிறேன் ஐயா, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ, வணக்கங்க சாமி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சாமி, நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். பல்லாண்டு நீங்கள் உலகம் அழிஞ்சாலும் நீங்கள் அழியக்கூடாது சாமி. ஐயோ, அது சாத்தியமா சாமி? நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி. சொல்லுடா, ரொம்ப பெருசு சாமி. சொல்லுடா கண்ணா. எனக்கு பேர் உமாராணி. தமிழ்வாள் அண்ணன்ட்டே சொன்னேன், நான் நீங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க. உமாராணி பேசினா சொல்லுங்கன்னு. இதோ இருக்காரு பக்கத்துலயே. ஆமா சாமி. சொல்லுங்கம்மா. வெத்தலை ஆகத்துக்கு வந்த போன மாசம் 2 வருஷமா ரொம்ப உடம்பு சரியில்லை மாமி. மாடி பள்ளியிருந்து கீழே விழுந்துட்டேன் சாமி. ஐயோ, தேவலாம் கை மண்டை வடிச்சு ஊத்திட்டு போன் பண்ணி இப்ப தேவலாம் 3 பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவங்க அப்பா இறந்துட்டாங்க. 5 வருஷம் ஆகுது. அவங்க அப்பா பெரிய பையனுக்கு 40 வயசு ஆகுது. பனி நட்சத்திரம், மேசராசி. 2வது பையனுக்கு உங்ககிட்ட வந்திருக்கேன். அப்பயே 10 வருஷம் முன்னே வந்துக்க. நீங்க பரிகாரம் எல்லாம் பண்ண சொன்னீங்க. சிலது இதோ ஒண்ணு பண்ணிட்டேன். ஒண்ணுதான் பண்ண வேட்டி கட்டல தம்பி பையன். 3 பையனுக்கு கல்யாணம் ஆகல சாமி. பெரிய பையனுக்கு 40 வயசு, 2வது பையனுக்கு 38 வயசு, அடுத்த பையனுக்கு 34 வயசு. பெரியவன் பனி நட்சத்திரம், 2வது பையன் அர்த்த நட்சத்திரம். வேலைக்கே போக மாட்டான், BSc தான் படிச்சிருக்கான். 3வது பையன் பிரபாகரன், கோல் நட்சத்திரம். என் உடம்பு சரியில்லை சாமி. எனக்கு வர
என்ன லைன் கட்டு ரொம்ப பொக்கியம் சாமி, ரொம்ப சொல்லாண்டு பண்ணாண்டு நீங்க நல்லா இருக்கணும் சாமி. நீங்க எங்க தாத்தா அந்த சிவகாசியில காலத்துல இருந்திருக்க வேண்டிய ஆள் இங்க. சாமி எங்க தாத்தா வந்து திருக்காட்டப்பள்ளி அந்த காலத்துலயே முருகன் பக்தரா எங்க தாத்தா. மாசம் மாசம் அடிக்கடி போயிடுவாங்களாம் சாயமலைக்கு. எங்க அம்மா ஒண்டிதான், எங்க மாமா 2 பேரு. 108 தடவை சரணபாய சொல்லிட்டு தான் படுக்க வைப்பாங்க எங்க தாத்தா. அப்படியே படிச்சவங்க, சமஸ்கிருதம் படிச்சவங்க. ஐயம்பேட்ல இருந்து போய் திருக்காட்டப்பள்ளி கடை வச்சிருந்தாங்களாம். திருச்செந்தூர்ல பணம் அனுப்பிடுவாங்க, பிரசாதம் வந்துருமா. முருகன் மேல அவளை பத்தியா என்ன சட்டியாரு இவ்வளவு யாவா நடக்குது, போய் என் பிள்ளைலாம் அனுப்புறானி, என் பிள்ளையெல்லாம் போய் பார்க்கணும். 108 தடவை சரணபாய சொல்லிட்டு தான் படுக்க சின்ன வைப்பாங்க. சின்ன இடைவெளி கொடுங்கம்மா. எக்ஸ்பிரஸ் ரயில்ல போயிட்டு இருக்கீங்க. லைன் கிடைச்சது சாமி. அம்மாடி, சாமி துப்பாக்கியில இருந்து குண்டு வெளியில வர மாதிரி டக்க டக்குன்னு சொன்னா நான் என்னடா கண்ணு பண்றது? சரி சாமி, நீங்க லைன்ல நான் அந்த முதல்ல சாமி, புரியுது புரியுது. பணமே முதல்ல கிடைக்கல சாமி. முதல்ல ரொம்ப சிரமப்படுறேன், வாடகை வீட்டுல தான் இருக்கேன். என்னால முடியல சாமி, ம் ரொம்ப சிரமப்படுறேன் சாமி. இப்ப நான் வீடு சொல்லட்டுமா? வாடகை வீட்டுல இருக்கப்ப வாடகை வீடு காலி பண்ணணும். இப்பதான் வந்து 8 மாசம் ஆகுது, 10 மாசம் ஆகுது. முடிச்சிட்டியாமா? என்ன சாமி? முடிச்சிட்டியா? என்ன சாமி? சொல்லி முடிச்சிட்டியாமா? சொல்லிட்டேன் சாமி. அப்ப நான் சொல்றதை கேக்குறியா? சொல்றேன், சொல்லுங்க சாமி. முதல்ல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் அது சாபம். ரெண்டாவது உங்க வாழ்க்கையே சரியில்லை. ஆமா சாமி. இது இது இன்னும் மோசமான சாபம். உறவுகள் எல்லாம் பகையாகிறது அதை விட மோசம். ஆமா சாமி. எந்த 3 பசங்களும் உழைக்கிறாங்க, வளர்ச்சி இல்லை, யோகம் இல்லை, அதனால 3 பேருமே வெறுத்து பேசுறது வேற. ஆமா சாமி. இந்த வரைக்கும் யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை, எடுத்து செய்ய ஆள் இல்லை, இதுவும் வேற. இது என்ன இப்படி ஏன் நடக்குது என்னன்னே புரியலன்னு. போகாத இடம் இல்லை, சுத்தாத கோயில் இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை. ஆமா சாமி. இது அடுத்து அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்குள்ள போனாலும் தடுங்கலாகுது, தடையாகுது, ஏன் நடக்குதுன்னு தெரியல. நடுப்பையனும் சின்ன பையனும் காதலிச்சாங்கன்னு ஏதாவது காதல விழுந்துச்சா? இல்ல சாமி, சின்ன பையன் தான் உழுந்துச்சு. ஆனா நான் நம்பல. ஆனா நானு யார நம்பல? பையனை நம்பலையா? பிரபாகரன், சின்னவன் தான் பிரபாகரன், 3 நட்சத்திரம். நம்புங்க. புரியுதா? இவ்வளோ சிக்கல் நான் அடுக்கி இருக்கேன் பாருங்க. ஆமா சாமி. இது நம்ம லைவ்ல படுக்க மாட்டோம், வந்துட்டு போயிடும். ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கான் சாமி. இருக்கட்டும். அது அங்கதான் லவ் இருக்கு. அது போகட்டும். நீங்க இப்போ சௌகரியமா இருக்கீங்களா? இல்ல சாமி, ரொம்ப அந்தத்துல இருக்கப்ப வீடு காலி பண்ணணும்னு சொல்றாங்க, வாடகை கொடுக்க முடியல. இல்லம்மா, உடம்பு நல்லா இருக்கான்னு கேக்குறேன். பெரியவன் மெட்ராஸ்ல இருக்கான் சாமி, பெரியவன். சரி, உடம்பு நல்லா இருக்கா? 3 வருஷமா பயந்தவனும். இப்ப எக்மோர்ல வேலை பார்க்கலாம் சாமி. அவன் ஒழுங்கா இருக்கணும் சாமி. எல்லாருக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்டான், கடன் அடிச்சு போயிடுச்சு. கடன் ஒழுங்கா இல்லையே. என்ன சாமி? ஒழுங்கா இல்லையே. இல்லையே சாமி, மனசு சரியில்லையே சாமி. நான் என்ன சாமி செய்யணும்? வழிமாவோட பிள்ளைதான். நான் போற கோயிலா கும்பேசாரு சொன்னாரு ஒருத்தர் ஜோசியரு. நல்லா வழி சாமி, இல்லைன்னா உங்க ஆசிரமத்துல நான் வந்துடுறேன் சாமி. என்னால இருக்க முடியல சாமி. வந்துருங்க. உங்க ஆசிரமத்துக்கு என்ன கூப்பிடுங்க சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நீங்க வந்துருங்க. இப்போ அதை தான் நான் சொல்லி நிறுத்தினேன். இதுக்கெல்லாம் இதுல நான் தீர்வு சொல்லிட முடியுமா? ஆமா, முடியாது சாமி. அவ்வளவுதான். நீங்க நேரா வாங்க, உட்காந்து பேசுவோம். வாங்க வாங்க வாங்க, நல்லா இருங்க. சீக்கிரம் வரதுக்கான வழி அந்த முருகன் அருளட்டும். முருகனை குழப்பிட போறீங்க. அங்கே போய் வரிசையாக இதே மாதிரி கடவுள்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுங்க, அப்பாடி கடவுள் என்ன பண்ணுவார், சிரிச்சுக்கிட்டே இப்படி தான் நிற்பார். ஒன்றும் பண்ண முடியாது. வந்து பாருங்கம்மா. அப்படியே இன்னொருத்தர் இருக்காங்க. ஹலோ சாமிஜி. வணக்கம் சாமிஜி. வணக்கம் சாமிஜி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குறையில்லாத நிறையோடு தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நினைச்சது நடந்து நல்லா இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க சாமிஜி. சொல்லுமா. நான் புக்கெல்லாம் வாங்கி இருக்கிறேங்க சாமிஜி. நாங்க பக்கத்தை சேர்ந்த புக்கை பார்த்து தான் எல்லாம் செய்யறேங்க சாமிஜி. இப்போ எல்லாம் கரெக்டாக வருதா? வருதுங்க சாமிஜி. வரலையா? வருதுங்க சாமிஜி, நல்லா வருதுங்க சாமிஜி. அப்படியே நேர்ல நீங்க வந்து சொல்ற மாதிரியே இருக்கு சாமிஜி. நான் வந்து சொல்ல என்கிட்ட நிறைய அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை பண்ணதே. கண்டிப்பாங்க சாமிஜி. பையனுக்காக நாங்க இது பண்ணிருந்தோம் சாமிஜி. ஜாதகம் பார்த்திருந்தேன். இல்லை அது அதை விட நீ ஐயா கிட்ட சொல்லுமா. அதை பற்றி அனுபவத்தை ஐயா கிட்ட சொன்னா சரிங்க. இன்னும் நிறைய அதுக்காக எனக்கு நிறைய செய்வார். சரிங்க சரிங்க. சொல்றா கண்ணா. அந்த புத்தகத்தை பார்த்து நீ அதன்படி ஆலோசனை பண்ணி செய்யறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 1-2 உதாரணங்கள் சொல்லுங்கம்மா. என்ன மாதிரி பிரச்சனையில என்ன மாதிரி கேள்வி வந்து பதில் வந்துச்சு உங்களுக்கு? ஐயா, நான் பையனுக்கு ஸ்கூல் மாத்தணும்னு சொல்லி கேட்டேங்க. சரி, ஸ்கூல் மாத்தலாமா வேணாமாங்கிறதுக்கு பதில் வந்துச்சா?
வந்துச்சுங்க. நீங்க நினைச்சது செய்யலாம்னு வந்துச்சுங்க. ஓ சரி. நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்துச்சுங்க. நாங்க அதே மாதிரி மாத்தணுங்க. இந்த தடவை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க. ஓ சரி சரி, மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நிறைய பேர் பயனுடையீங்க இது மாதிரி. கண்டிப்பாடா கண்ணு. இப்போ எதுக்கு என்ன தெரிஞ்சுக்க போறடா கண்ணா? சாமிஜி என் பொண்ணுக்கு தோல் வலிங்க சாமிஜி. தோல் தோல் வலியாகுதுங்க சாமிஜி. ஷோல்டர் தோல் வலிக்குது. ஷோல்டர் வலியாகுதுங்க. கழுத்துல இருந்து ஷோல்டர் வரைக்கும் வலியாகுது. என்ன பொண்ணுக்கு வயசு? வயசு 19 சாமிஜி. நைட்டு படுக்கையிலே செல்போனை நிறைய பார்க்கறத விட்டுற சொல்லுங்க, சரியா போயிடும். சரிங்க சாமிஜி. அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்க சாமிஜி. ஹாஸ்பிடல் எல்லாம் போயிட்டேங்க சாமிஜி. ஆனா எதுவும் சரி, செல்போனை விட்டா தான் அது சரியாகும். சரிங்க சாமிஜி. அவ்வளோதான். படுக்கும் போது படுத்துக்கிட்டே நம்ம ஆளுங்க எந்த நேரம் போதோ இல்லையோ செல்போனை பார்த்தா ஷோல்டர் வலியும் கை வலியும் மறுத்து போறதும் கண்டிப்பா வரும். சரிங்க சாமிஜி. ஆமாம், அதை வந்து ஓரங்கட்டி வைக்க சொல்லுங்க. சரிங்க சாமிஜி. நம்ம காசு கொடுத்து வாங்கி அதில் கால்வலி வந்து மருத்துவ செலவு பண்றது வந்து பாவம் அந்த வீட்டு தலைவர். சரிங்க சாமிஜி. ம், பையனுக்காக 6 வாரம் நெய் பயிரவர்கிட்ட நெய் வச்சு சாப்பிட சொல்லியிருக்குங்க சாமிஜி. ம், அது சாப்பிட்டு இருக்கிறேன். இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க சாமிஜி. நல்லா இருக்கும்மா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்கும்டா கண்ணா. சரிங்க சாமிஜி. நல்லதுடா கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்க சாமிஜி. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா. ஹலோ ஹலோ மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? ஐயா, நாங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி சேவல்கட்டு பாளையம்ங்கிற கிராமம். யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க பொண்ணுக்காக கேக்குறேங்க ஐயா. பொண்ணோட வயது பேருமா? பொண்ணுக்கு வயது 28ங்க ஐயா. கல்யாணம் ஆயிடுச்சுங்க. பிரபாவதி கோபிநாத்துங்க ஐயா. சரி சரிம்மா. ஐயா, நாங்க உங்க ஆசிரமத்துக்கு எங்க வீட்டுக்காரர் 2 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறாருங்க ஐயா. வந்து ஜாதகம் வச்சு எங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஐயா. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல ஜாதக சமர்ப்பணத்துல கண்டுக்கிட்டாரா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. அது பிரமாதம். அது அந்த நான் ஜாதக சமர்ப்பணம் வைக்கிறனாலே வருடத்துக்கு வருடம் ஜாதகம் பெருகிட்டே இருக்கு, பெரிய கும்பலா வருது. சொல்லுங்க. அப்புறம் குழந்தை எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல குழந்தையும் பிறந்துருச்சுங்க ஐயா. மொழியாள்னு பேர் வச்சிருக்கிறேங்க ஐயா. எங்க என்ன பேரு? மொழியாளுங்க ஐயா. மொழியாள். மொழியாள். சரிம்மா. அப்புறம் வந்துங்க ஐயா, எங்க பொண்ணுக்கு தாங்க ஐயா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்கு வந்து தேங்காய் வாங்கி சாப்பிட்டாங்க ஐயா. ஒன்னும் நிக்கலைங்க ஐயா. அதுக்குனால அவர் சாப்பிட்டாரா? அவர் கணவர் சாப்பிட்டாரா? 2 பேரும் சாப்பிட்டாங்க ஐயா. எனக்கு அதுல கொஞ்சம் இடிக்குதேம்மா ஐயா. 2 டைம் உங்க இதோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க ஐயா. 2-3 வந்து இல்லம்மா, வந்ததெல்லாம் கரெக்ட். தேங்காய் வந்து உங்க மருமகன் சாப்பிட்டாரான்னு எனக்கு சாப்பிட்டாங்க ஐயா. 2 பேருமே தாங்க ஐயா சாப்பிட்டாங்க. அந்த ஒரு ஜெயந்தியில மருந்து கொடுத்தன, அது வாங்கினாங்களா? இல்லைங்க ஐயா, அதெல்லாம் வாங்கலைங்க ஐயா. சரிம்மா, 2 பேரையும் ஒரு முறை அமுச்சு விடுங்கம்மா. சரிங்க ஐயா. எனக்கு அதை நான் நேரடியா சொல்லிடுவேன். நீங்க உங்ககிட்ட நான் அலச முடியாதுல்ல. ஆமாங்க ஐயா. எப்படி அலச முடியும்? அவங்க எப்படி இருக்காங்க, இப்படி இருக்கா, அது இருக்கா, நான் கேட்க முடியாது. சரிங்க ஐயா. அவங்க 2 பேரையும் நேரடியா அமுச்சு வைங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன் நானு. சரிங்க ஐயா. உறுதியா குழந்தை இருக்கு. சரிங்க ஐயா. சரிங்க. அவ்வளவுதான். அது ஒண்ணும் இல்ல. பாப்பாவுக்கு வந்து வலது பக்கம் வந்து அந்த கரு குழாயில பிரச்சனையும் செனமுட்டையிலையும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. சரிங்க ஐயா. நீங்க அனுப்புங்க, அது சரி பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா. அப்புறம் உங்க புக் எல்லாம் வாங்கியிருக்கிறேங்க ஐயா. விக்ரமாயா வாங்கியிருக்கிறேங்க ஐயா. சரிம்மா. அப்புறம் குழந்தைக்கு வேற நான் ஒண்ணு வாங்கியிருக்கிறேங்க ஐயா. பொண்ணுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்கிறேன். எங்க தங்கச்சிக்கு அந்த பக்கத்தை பலன் தரும் அந்த புக் வாங்கி கொடுத்துருக்கிறேங்க ஐயா. பயன்படுத்துறாங்களா? பயன்படுத்திட்டு என்ன சொல்றாங்க? ஐயா, அது வாங்கிட்டு எங்களுக்கு ஒரு எல்லாமே நல்லதாவே தாங்க ஐயா இருக்குது. உங்களோட ஆசீர்வாதத்தினால நாங்களுக்கு இது வரைக்கும் நல்லா இருக்கிறோங்க ஐயா. நீங்க நல்லா இருப்பீங்கிறது எனக்கு சந்தோஷம் தெரியும். சரிங்க ஐயா. நீங்க வாங்கி கொடுத்தவங்க என்ன சொல்றாங்க, அதுதான் பாயிண்ட். நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஐயா. எங்க தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தாங்க. நல்லா பயன்படுத்துறாங்களா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க. வெரி குட்மா, வெரி குட்மா. ஐயா, உங்களோட ஆசீர்வாதம் வேணுங்க ஐயா எங்க குடும்பத்துக்கு. குறையில்லாத நிறையோட குழந்தை, பெண் குழந்தைக்கும் குழந்தை நின்று எல்லா நலமும் நடக்கட்டும். தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதுமா, நல்லது. என்ன மகிழ்ச்சினாமா, நீங்க படித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த புத்தகம் பயன்பெறணும்னு சொல்லி சகோதரி மற்றவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறீங்கல்ல, ஒரு நல்ல மனசு. என்னுடைய மகிழ்ச்சியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேம்மா.
சரிங்க ஐயா, தண்ணி வாங்குங்க ஐயா. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்ககிட்ட நான் காலையில போன் பண்ணுங்க ஐயா, சீதாலட்சுமி. ஓ சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சிம்மா. சரிங்க ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, வணக்கம்மா. ஐயா, மாயை துன்பத்தை நீக்க வேண்டும், இன்பத்தை ஆக்க வேண்டும். துன்பத்தை நீக்கி இன்பத்தை ஆக்கும் பொழுதே வந்துடுறாங்க ஐயா. அதனால் அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும். ஹலோ ஹலோ, வணக்கம் சுவாமி. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் இண்டூர்லேருந்து பேசுகிறேன் சுவாமி. யாருக்கா கேட்க போகிறீங்க? ஏன் சாமி? யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்காகவே சாமி. என்ன பேர், என்ன வயதுங்க? மனோகரன், ஆ 55. சொல்லுங்க மனோகரன் ஐயா, சொல்லுங்க. ஐயா, நான் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தேன் சார், சிமெண்ட் வியாபாரம். எவ்வளோ லாஸ் ஆச்சு, எவ்வளோ கடன் ஆச்சு, ஏன் பிரச்சனையாச்சு, 2 பேரை நம்பி ஏமாந்தீங்களா? அவ்வளோதான். எதுவும் ஏமாந்த மாதிரி தெரியல சாமி. வியாபாரம் பண்ணிட்டு நல்லாவே இருந்தது. சரி. ஆனால் திடீர்னு லாஸில் போயிட்டு இருக்கு. முதலும் வந்து இல்லை சாமி. அதை தானே இப்போ சொன்னேன், அதை தானே இப்போ சொன்னேன். திடீர்னு லாஸ் ஆச்சா, பணம் போச்சா, 2 பேர் யாராவது அதில் நம்பிக்கை உள்ளவங்க யாருன்னா ஏமாற்றி மாட்டினீங்களா அப்படின்னு கேட்குறேன் நான் மட்டும்தான் சாமி. நானும் எங்கள் அண்ணார் எல்லாம் சேர்ந்து செஞ்சுருந்தோம். அண்ணார் வந்து ஃபெர்டிலைசர் செய்கிறாரு, நான் சிமெண்ட் செய்கிறேன். சரி. ஆனால் வந்து என்னுடைய முதல் வந்து ஃபுல்லாகவே லாஸில் போயிட்டு இருக்கு சாமி. அது அண்ணன் என்ன சொன்னார்? ஏன் சாமி? அண்ணன் என்ன சொல்கிறாரு? அண்ணாரு எதுவும் சொல்லலைங்க. அவரும் பார்த்துட்டு ஏன் இந்த அளவுக்கு லாஸ் ஆச்சு என்னன்னு தெரியலையே, எப்படி என்ன. சரி, நீங்களே போய் டைரெக்டாக கொள்முதல் பண்ணி நீங்களே டைரெக்டாக வியாபாரம் பண்ணி நீங்களே எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்களா? இல்லை சாமி, 2 பேரும் ஒட்டுக்கா உட்காந்து தான் வியாபாரம் பண்ணுறோம். யார் 2 பேரும்? நானும் அண்ணாரு. இல்லைங்க, வியாபாரத்தை நீங்கள் கடையில் பண்ணுறீங்க, ஆமாம். டெலிவரி பண்ணுறது யார், யார் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது? நீங்கள் யாராவது மேனேஜர் மாதிரி வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, பூராமே நானே தான் சார். நீங்கள் எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ணுறதும் நீங்கள் தான்? ஆமாம் சாமி, சப்ளை பண்ணுறது, அமௌண்ட் வாங்குறது எல்லாமே நானே தான். ஓஹோ, கடையில் நேராக கொள்முதல் கிடையாது? கடையிலேருந்து தாங்க, கடையில் மட்டும்தான், வெளியில எனக்கு என்ன விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஆ கலகத்தால் கடன் ஆகுதுங்கிறது தான் காரணம். சரி சார். அது எங்கேருந்து வருதுங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சரி. தொழில் தவறு இல்லை, ஆமாம் சார். ஆனால் வியாபாரத்துக்கு நீங்கள் கடன் கொடுத்து கடன் வாங்க முடியாத சூழ்நிலை வர்றது ஒரு விதம். ஆ சார். கரெக்டுங்களா? ஆ சார். 2வது விதம், நீங்கள் செய்கிற தொழிலை விட கம்மியாக கொடுக்கறது, நான் வாங்கி தரேன்னு யாரோ ஒருவர் உள்ளே பூந்து கணைச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். இப்போ இல்லைன்னீங்களே, இப்போ ஆமாங்கிறீங்களே. அதான் சாமி, என்னை விட வேற ஒரு ஆள் அந்த சரக்கு கம்மியா ஐயா, அதை தான் ஐயா 2 பேரால பிரச்சனைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி. பாருங்க, இதை கரெக்ட் பண்ணணுமா வேண்டாமா? சாமி. அப்போ உங்கள் பிரச்சனையை நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா பாருங்க, எங்கே உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை வரும்னா, ஒரு வியாபாரத்தை பண்ணுவீங்க, உயர்ந்த நிலைமை வருது பாருங்க, அந்த நிலைமை வரும்போது காலை பிடிச்சி கீழே இழுத்துரும். இதே தான் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு வரும். ஆமா, அதே மாதிரி பாருங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அந்த பணம் தீர்ந்தாதான் அடுத்த பணம் வரும். நீங்க வந்து முழுசா வச்சு பண்ண முடியாது. ஆக இது என்ன விஷயம்னா, நீங்க சொல்லும் பொழுது கலகத்தினால தான் பிரச்சனை ஏற்படுது, அந்த ஆட்டை கண்டுபிடிச்சி நம்ம அதை வெளியே அகற்றணும் அல்லது அது வராம பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. அதனால இன்னையிலிருந்து சிங்னு ஒரு மந்திரம் இருக்கு. இணையதளத்துல போய் நீங்க சிங் மந்திரம்னு சொன்னாலே வந்துடும். அந்த மந்திரத்தை என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி காலையில கடைக்கு போன பிறகு ஆத்மார்த்தமா முழு நம்பிக்கையோட எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு வியாபாரத்தை தொடங்குங்க. யாரை பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் என்ன பண்ணாலும் அந்த மந்திரம் உங்களுக்கு அவங்கள பார்க்க பார்க்க ஓடிக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ள ஓடணும், அவங்க கிட்ட பேசணும். இது 2வதா வச்சுக்கோங்க. டெய்லி காயத்ரி மந்திரம் சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. ஒரே ஒரு 3 பஞ்சமிக்கு நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற அனுகிரக வாராகிக்கு பூசணி தீபம் போடுங்க. இதுவே உங்க தலையெழுத்தை மாத்திரும். கொஞ்சம் சுதாகரிச்சிட்டு நல்லான பிறகு
சரிங்க. என்னை வந்து பார்த்துருங்க. சரிங்க சார். அதே மாதிரி தென்மேற்கு திசையில் தென்மேற்கு. உங்கள் வீட்டில் தென்மேற்கு திசையில் என்ன இருக்கு? தென்மேற்கு. அதாவது கன்னி மூலை குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். அங்கே என்ன இருக்கு? தென்மேற்கு திசையில பாத்ரூம் இருக்கு சாமி. இல்லை, தப்பாக சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல. பெட்ரூம் இருக்கும், அங்கே பாத்ரூம் இருந்தால் மிகப்பெரிய தவறு. பெட்ரூம் இருக்கு சாமி. அல்ல, நான் கேட்குறது தென்மேற்கு மூலையில். தென்மேற்கு மூலையில பாத்ரூம் தான் சாமி இருக்கு. அது இருந்ததுன்னா இமீடியட்டாக அதை சரி பண்ணணும். சரியா? சரி. ஏன்னா இவ்வளோ சொன்னால் நான் வந்து நீங்கள் பாருங்கள், அந்த வீட்டில் தென்மேற்கில் இருந்தால் பணம் சேர்க்கை இருக்காது, கடன் ஆகும், விரயம் தான் கொடுக்கும். சரிங்க சார். அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதை இல்லைன்னா வரைபடத்தை வரைஞ்சி பார்த்துங்க. இதெல்லாம் செய்துட்டு சரி. நடுவில் ஒரு முறை வந்து என்னை வந்து பார்த்துருங்க. சரிங்க. இது தீர்வு உள்ளது தான், காலம் கடத்தாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்கு உங்களை விட்டு. ஆமா சாமி, நிறைய இருந்தது எல்லாமே எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் சொத்து போகும், நகை போகும், ஒன்று ஒன்றா போயிடும். சரிங்க சார். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்க்க முடியுமோ பார்த்துருங்க. சாமி தென்மேற்குனா எங்களுது வந்து கன்னி மூலைங்க, அது அதாவது குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. குபேரம். ஏன் குழப்பம்? வாங்க பார்த்துக்கலாம். ஹலோ. வாங்க பார்த்துக்கலாம், அதை வரைஞ்சி பார்த்துக்கலாம் வாங்க. நல்லதுங்க. 2 விஷயம். 19/8/2025 அன்று அகண்ட பாராயணம், முருகனுடைய அருளும் குருவருடைய அருளும் திருவருளும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து 22/8/2025 அமாவாசை, பிருகிருதிகள், வெற்றிலை யாகம் 3 வட்டம் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். மாயை தொடருவோம். நன்றி. இதயத்திலே கோயில் கொண்டு